வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பில் சோவின் எழுத்துக்களை அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 15வது பகுதியாக 15/9/1980 துக்ளக் இதழில் துணை தலையங்கமாக போலீசார் வாழ்க என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ளதை பார்ப்போம். அவருக்கு போலீசார் மீது ஒரு நல்ல மரியாதை உண்டு. அதாவது காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக செயல்படுவதை அவர் கண்டிப்பாரே ஒழிய, போலீசாரின் தவறுகளை கண்டிப்பாரே ஒழிய, மொத்தத்தில் அந்த துறை மீது அவருக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு. அந்த மரியாதை இந்த கட்டுரையிலும் வெளிப்படுகிறது. சமீப காலமாக போலீசாரை பற்றி ஒட்டுமொத்தமாக ஏசாதவர்களே கிடையாது என்ற நிலை உருவாகி வருகிறது. இந்த வியாதி அவ்வப்போது நம் நாட்டை பீடிக்கிறது. மீண்டும் அந்த சீசன் போலும். எல்லா துறைகளிலும் நேர்மை, நாணயம், பொறுப்பு ஆகியவை குறைந்து வருவது போல் போலீஸ் துறையிலும் குறைந்திருக்கலாம். சகலமானவரிடமும் அகம்பாவம், சுயநலம், மிருகத்தனம் ஆகியவை அதிகரித்து வருவது போல் போலீசாரிடமும் இவை அதிகரித்திருக்கலாம். ஆனால் தேசத்தையே வாட்டி வரும் நோய்களுக்கு போலீஸ் துறையை மட்டும் சாடுவது நியாயமாகாது. தவிர போலீசார் எத்தனையோ பேர் எவ்வளவோ சமயங்களில் உயிரையே பணயம் வைத்து தங்கள் கடமைகளை செய்கிறார்கள். இதை மறந்து விடுவது என்ன நியாயம்? அவர்களுக்கு இருக்கும் பொறுப்புகளுடன் அவர்களுக்கு தரப்படும் ஊதியத்தை ஒப்பிட்டு பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. துணிந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அதில் தவறு வந்துவிட்டால் அரசே கூட இவர்களை பழி சொல்கிறது. இதற்கு பயந்து நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் அதற்கும் இவர்கள்தான் பலி. ஆட்சியாளர்களுக்கு சல்யூட் அடித்தபடியே இருக்க வேண்டும். பொதுமக்களின் ஏசுதல்களை தாங்கியபடியே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிழைப்பை ஏற்று செயலாற்றி வருகிறார்களே, அதற்காகவே இவர்களை பாராட்டலாமே. போலீசாரை மதிக்காமல் வாழ்வது ஒரு பெரிய கௌரவம் அல்ல, இழுக்குதான் அது. பல குறைகள் போலீசாரிடம் இருக்கத்தான் செய்கின்றன. தவறு செய்யும் போது அவர்களும் விமர்சனத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை வைத்து ஒரு துறையே சாடிவிடுவது நல்லதல்ல. இந்த காலத்தில் போலீஸ் இல்லாமல் நாம் வாழ முடியுமா என்பதை அனைவருமே நினைத்து பார்க்க வேண்டும். பொழுது போகாத போதெல்லாம் போலீஸ் துறையை வசைபாடுபவர்கள் நமது பொழுது ஒழுங்காக ஓரளவு போகிறது என்றால் அதற்கு போலீசார் தான் காரணம் என்பதை உணர்ந்தால் நல்லது. நமது சமூகம் விழுந்து விடாமல் நிற்க உதவும் கால்கள் போலீசார். காலில் ஒரு சிறிய புண் வந்துவிட்டால் உடனே காலையே வெட்டி எடுத்து விடுவதில்லை. அந்த புண் ஏற்பட உடலில் வேறு ஏதாவது கோளாறு கூட காரணமாக இருக்கலாம். நோயின் மூலத்தை ஆராய்வதை விடுத்து உடலை அங்கஹீனப்படுத்துவது அறிவீனம் என்று அந்த தலையங்கத்தை முடிக்கிறார். ஆக போலீசாரின் மீது அவருக்கு இருக்கின்ற மரியாதையும் அது சிறப்பான துறையாக செயல்பட வேண்டும் என்பதும் தெரிகிறது. தொடர்ந்து இதை கேட்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.